மேலும் ஒரு முக்கிய செய்தி, கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்கு வந்தவர் உயிரிழந்த நிலையில் மருத்துவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பொய்யாமொழி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பொய்யாமொழி, விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. சிதம்பரத்தில் தனியார் மருத்துவமனையில் முதுகு தண்டுவாள அறுவை சிகிச்சைக்காக வந்த நபர் உயிரிழந்த சம்பவம் சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா பரபரப்பை ஏற்படுத்துது. இதையடுத்து பாத்தீங்கன்னா உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள அலக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் கோபி. இவர் விவசாய கூலி வேலை செய்து வருகிறார். இவருக்கு முதுகு தண்டவாளத்தில் பிரச்சனை இருந்ததால் சிதம்பரம் நடராஜர் கோயில் கிழக்கு கோபுர வாயில் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்துள்ளனர். அறுவை சிகிச்சை செய்த சில மணி நேரத்திலே கோபிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து உடனடியாக உறவினர்களுக்கு யாருக்கும் சொல்லாமல் அவரை கடலூர் மாவட்ட அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிகிறது. இங்கு பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். மேலும் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்த மருத்துவமனை நிர்வாகம் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி உறவினர்கள் அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பார்த்தீங்கன்னா கோபி உயிரிழந்ததை அடுத்து உறவினர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதி கேட்டு உறவினர்கள் மருத்துவமனை வாயிலில் முற்றுகையிட்டு வருகின்றனர். பின்னர் கீழராதா வீதியில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து போலீஸ் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். சாலை மறியலை கைவிடக் கோரி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதியளித்ததன் பேரில் இறந்து போன கோபியின் உறவினர்கள் கலைந்து சென்றிருக்கார்கள். பார்த்தீங்கன்னா இறந்து போன கோபியின் மனைவி மற்றும் பிள்ளைகள் சாலையில் கதறி அழும் காட்சி காண்போரை பரபரப்பாக ஆக்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பொய்யாமொழி.